இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இந்த நல்லதொரு கால நேரத்தில் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு முக்கியமான தகவல்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து விசேஷமாக உங்களுக்கு இறுதியில் ஜெபிக்க நான் யோசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இனிதான நாளாக இருக்கும் என்று சொல்லி மனமாற நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் யோசுவாவோடு கூட பேசினதான ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக இந்த நாளில் கோடிட்டு நான் ஜெபிக்கலான்னு யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. இஃப் யூ ஹேவிங் அ பைபிள், டர்ன் வித் மீ டு தி புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3. அதில் 7வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். We are going to meditate the verses 7 from the book of Joshua chapter 3. அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், ஆண்டவர் பாருங்க யோசுவாவுக்கிட்ட பேசுகிறாரு. இதுக்கு முன்பதாக ஒரு எபிசோடை பார்த்தோம். அதில் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசினார். பாருங்க, ஆண்டவர் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். வார்த்தையின் மூலியமாக, தரிசனத்தின் மூலியமாக, சொப்பனத்தின் மூலியமாக, இன்னொருத்தர் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு வந்தார். அப்படி யோசுவாவோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்க. இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். The Lord was with the Moses. தேவன் மோசேயோடு கூட இருந்தார். இந்த மோசே பாருங்க அநேக காரியங்களில் தேவனுக்கு பின்னடைவாக இருந்தான். He was telling many more excuses to the Lord. ஆண்டவர்கிட்ட அநேக சாக்கு போக்குகளை சொன்னான். இந்த மோசே என்பவன் 120 வருஷம் தேவனுக்காக வாழ்ந்ததான மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் he was gone under many failures. அநேக தோல்விகளுக்குள்ள அவன் கடந்து போனான். தேவனிடத்தில் அவன் சொன்னான், நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன். I am an useless. He was telling many excuses to the Lord. தேவனிடத்தில் அநேக சாக்கு போக்குகளை சொன்னவன். நான் திக்கவாயாக இருக்கிறேன், நான் மந்தனாவாக இருக்கிறேன், நான் அவ்வளவு ஞானம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லி தேவனிடத்தில் இந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை அவன் பற்றி கொண்டான். ஆனாலும் இந்த மோசையை தேவன் என்ன பண்ணல, விடலை. மோசையை தான் இஸ்ரவேல் ஜனங்களை கையாள்வதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு பெரிய தலைவனாய் தெரிந்து கொண்டார். பல லட்சம் ஜனங்களை இந்த மனுஷன் நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த சூழ்நிலைகளில் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வருகிறாங்க. 40 வருஷம் இரவும் பகலுமாக மோசே தலைவனாக இருந்து என்ன பண்ணுறார், நடத்துகிறார். ஆகினால அப்படி மோசையை எப்படி நடத்தினாரோ அப்படி போல யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்க. யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறிவிக்கும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். மோசையை எப்படி நான் நடத்தினேன், மோசையை கூட எப்படி நான் இருந்தேன், அப்படி போல உன்னையும் நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு முன்பதாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நீ போய் என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. Tell to the people of Israel, proclaim that I will with you as I was with the Moses. தேவ ஜனமே, இன்றைக்கு பாருங்க ஆண்டவர் எவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்தவர். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவங்களை ஒருத்தரையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, புறக்கணிக்கிறதுல. He will never forsake anybody those who have faith on the Lord. தேவனிடத்தில் விசுவாசமாக தேவனை நம்பி பற்றுதலாக இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவராகிய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கால நேரத்தில் உன்னையும் அவரை விட மாட்டார். மோசையோடு கூட இருந்து நடத்தின தேவன், யோசுவாவோடு கூட இருந்து நடத்தின தேவை இந்த கால நேரத்தில் உங்கள் ஊழிய பாதையில், ஒருவேளை ஊழியத்தில் அநேக தோல்வியில் நீங்கள் பார்க்கலாம். யூ மே கோ அண்டர் மெனி ஃபெயில்யூர்ஸ். அநேக தோல்விகள், என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஜெயம் இல்லை,
பற்றாக்குறைமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கடன் பிரச்சனை அப்படியே என்ன சூழ்ந்திருக்கிறது, வீடுக்கு வாடகை கொடுக்க முடியல, சபைக்கு வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, இப்படி பல காரியங்கள், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, பல சூழ்நிலையை முன்பதாக வைத்து குமருகிற தேவ ஜனமே, விசுவாசியே, சகோதரா சகோதரி, ஊழிய செய்கிற அம்மா ஐயா, நீ யாரா இருக்கட்ட ஊழிய செய்கிற தேவனுடைய பிள்ளையை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நான் அன்றைக்கு மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்கள். அதே தேவனை இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற உன்னோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். Is still alive. Is still alive. தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ இதை சொல்லணும்ன்றார் ஆண்டவர். Tell to the people of Israel. இஸ்ரவேலுக்கு ஜனத்துக்கு சொல்லு, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறிவிக்கும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார், அப்படியும் ஆண்டவர் அதே தேவன் சாட்சாத் அதே காரியங்களை அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் செய்கிறாருப்பா. மோசை எப்படி அற்புதமாக நடத்தின்னு வந்தார், அப்படி போலவே அதே கிருபைகளை கொடுத்து, அதே வரன்களை கொடுத்து, அதே தாளந்துகளோடு அதே யோசனைகளை கொடுத்து ஜனங்களை எப்படி வழிநடத்தணும்னு சொல்லி பக்குவத்துவம் ஞானத்தை ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அந்த பக்குவத்தில் நடத்துவேன், அதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். What a greater and mighty God is. What a wonderful God. எப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி இருக்கிறார் பாருங்க, எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார், எப்படி தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார், உங்களையும் ஆண்டவர் ஞானத்துக்குள் நடத்துகிறார், உங்களையும் கர்த்தர் பலன் தர, நமக்கும் ஆண்டவராகிய தேவன் துணை நின்று நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் அந்த யோசுவா 3:7 இப்படி உறுதியான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தேவ ஜனம், இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையான காரியம், வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா, இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, அப்படி தயாராகிக்கொண்டே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே மோசையோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் கூட நம்மோடு கூட இருந்து அவரை வழிநடத்துவராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கு, அதற்காக நன்றி ராஜா. கடந்த எபிசோட்லையும் இந்த எபிசோட்லையும் ஆண்டவரே, நீர் வித்தியாசமாய் நீர் பேசிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவை தட்டி எழுப்புகிறீர், தூக்கி விடுகிறீர், ஆண்டவர் விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறீர், அதற்காக நன்றி. மகிமையான காரியங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க. துதி கான மகிமம் குறைவேற்கிற எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.